எசேக்கியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் அதிகாரம் 18 இருந்து கேள்விகளும் பதில்களும். எசேக்கியா ராஜாவாகிற போது அவன் வயது என்ன? 25. எசேக்கியா எருசலேமில் எத்தனை வருஷம் அரசாண்டான்? 29 வருஷம். எசேக்கியாவின் தாயின் பெயர் என்ன? ஆபி. எசேக்கியா கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? செம்மையானதை. மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டவன் யார்? எசேக்கியா. மோசே பண்ணியிருந்த எதை எசேக்கியா உடைத்து போட்டான்? வெண்கல சர்ப்பம். எசேக்கியா வெண்கல சர்ப்பத்திற்கு என்ன பெயரிட்டான்? நிகுஸ்தான். எசேக்கியா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை போன்று அவனுக்கு முன்னும் பின்னும் இருந்த எவர்கள் இருந்ததில்லை. யூதாவின் ராஜாக்கள். எசேக்கியா எவைகளை கை கொண்டு நடந்தான்? கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகள். யாருக்கு போகிற இடமெல்லாம் அனுகூலமாய் இருந்தது? எசேக்கியா. எசேக்கியா யாரை சேவியாமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான்? அசீரியா ராஜா. எசேக்கியா யாரை காசாவின் எல்லைகள் பரியந்தமும் அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான்? பெலிஸ்தரை. ஒசேயாவின் 7ஆம் வருஷத்திலே சமாரியாவை முற்றுகை போட்டவன் யார்? சல்மனாசார். அசீரியா ராஜா எத்தனை வருஷ முற்றுகைக்கு பின் சமாரியாவை பிடித்தான்? 3. மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாதிருந்தவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். யூதாவின் சகல அரணான பட்டணங்களையும் பிடித்தவன் யார்? சனகரீப். சனகரீப் எதின் மேல் ராஜாவாய் இருந்தான்? அசீரியா. நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம் யார் யாரிடம் கூறியது? எசேக்கியா சனகரிப்பிடம். அசீரியா ராஜா எசேக்கியாவின் மேல் எவ்வளவு வெள்ளி சுமத்தினான்? 300 தாலந்து. அசீரியா ராஜா எசேக்கியாவின் மேல் எவ்வளவு பொன் சுமத்தினான்? 30 தாலந்து. எசேக்கியா எவ்விடங்களில் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான்? கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும். எசேக்கியா எவ்விடத்தில் இருந்த பொன் தகடுகளை கழற்றி அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான்? ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும். வண்ணார்துறை வழியில் உள்ள மேல் குளத்து சாளக தண்டையில் நின்றவர்கள் யார்? அசீரியா ராஜாவினால் அனுப்பப்பட்ட சேனை. எசேக்கியாவின் காலத்தில் அரமனை விசாரிப்புக்காரனாய் இருந்தவன் யார்? எலியாக்கிம். எசேக்கியாவின் காலத்தில் அரமனை சம்பிரதியாய் இருந்தவன் யார்? செப்னா. எசேக்கியாவின் காலத்தில் அரமனை கணக்கனாய் இருந்தவன் யார்? யோவாக். யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்பதை வாய்ப்பேச்சு என்று ராஜா உரைக்கிறதாக கூறியவன் யார்? ரப்சாக்கே. நெறிந்த நாணல்கோல் என்று அசீரியர் எதை? எகிப்து. பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் எப்படி இருப்பான் என்று ரப்சாக்கே கூறினான்? நெறிந்த நாணல் கோலாய். ரப்சாக்கேயிடம் சீரிய பாஷையில் பேசும்படி கேட்டவர்கள் யார்? எசேக்கியாவின் ஊழியக்காரர். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் யார் யாரிடம் கூறியது? ரப்சாக்கே யூதா ஜனங்களிடம். ரப்சாக்கேயின் வார்த்தைகளை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டவர்கள் யார்? எலியாக்கிம், செப்னா மற்றும் யோவாப்.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.